மகேஷ், என்னடா மண்வெட்டி எடுத்துட்டு இந்த கோலத்தில் போயிட்டு இருக்கிற? எங்கடா போற? வயலுக்கு போகிறேன்டா, விவசாய வேலைக்கு. டேய், நம்ம என்ன படிப்பு படிச்சிருக்கிறோம்? நம்மளாம் விவசாய வேலைக்கு போகலாமாடா? ஏன் படித்தவங்களாம் விவசாய வேலை பண்ணக்கூடாதா? படித்தவங்களாம் விவசாயத்தில் இருந்தால் தான் உற்பத்தி பெருகும், நாட்டோட ஏற்றுமதி அதிகமாகும், ரூபா மதிப்பு உயரும். டேய், நம்ம நாட்டு ரூபா மதிப்பு ஏறணும்னா விவசாய வேலை தான் பார்க்கணுமா? வேற வேலையே இல்லையா? மண்ணில் போய் இறங்கி விவசாய வேலை செய்ய போகணும். இப்படி படித்தவங்களாம் விவசாயத்தை கேவலமாக நினச்சி வேறு வேறு துறைக்கு வேலைக்கு போகிறதுனால தான் விவசாயமே நெளிஞ்சு போய் கிடக்குது. இவ்வளோ படிச்சுட்டு நீ விவசாய வேலை பார்க்கறதுக்கு நீ படிக்காமலே விவசாய வேலை பார்க்கலாம்டா. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கரெக்டாக பதில் சொல்லு. உலகத்தில் நாளையிலேருந்து மொபைல் ஃபோனை பேன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன்டா, பேன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்க, எப்படி வாழ்வீங்க? மொபைல் ஃபோன் எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டா வாழறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஃபோன் இதுக்கு பேசுறதுக்கு, தகவல் கொடுக்கறது தானே தேவைப்படுது. மொபைல் ஃபோன் எப்போ வந்துச்சு? 25 வருஷத்துக்கு முன்னாடி தானே. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படிடா வாழ்ந்தாங்க? அதெல்லாம் வாழலாம்டா. சரிப்பா, நாளையிலேருந்து பெட்ரோல் டீசல் கிணறுலாம் மூடிடுறாங்க, பெட்ரோல் டீசல் கிடைக்கல, எப்படி வண்டி ஓட்டுவ? பெட்ரோல் டீசல் கிடைக்கலன்னா வண்டியில் போக முடியாது, அவ்வளோதானே. எங்கள் அப்பாலாம் 15-20 கிலோமீட்டர் வரைக்கும் தூரமாக நடந்து போயிட்டு கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்தார். பெட்ரோல் டீசல் கிடைக்கலனாலும் வாழ முடியும்டா. சரிப்பா, இனிமேல் நாட்டில் பணம் அச்சடிக்கிறதே இல்லை, என்ன பண்ணுவீங்க? பொருள் எப்படி வாங்குவீங்க? நீ என்ன வரலாறுலாம் படிக்கலையா? அந்த காலத்துலலாம் மனுஷனுங்க எப்படி வாழ்ந்தாங்க? உங்ககிட்ட இருக்கிற பொருளை கொடுத்து ஏன் பொருளை வாங்கிக்கலாம், என்கிட்ட இருக்கிற பொருளை கொடுத்து உன் பொருளை வாங்கிக்கலாம். பணம் இல்லைன்னா என்ன, அப்போவும் மனுஷன் வாழ்வான். சரிப்பா, மின்சாரம் தயாரிக்கிறத நிறுத்திட்டாங்க, மின்சாரம் தடைப்பட்டு போச்சு, இனிமேல் மின்சாரமே கிடைக்காது, இருட்டில் எப்படி வாழ்வீங்க? கரண்ட்டு இல்லைன்னா வாழறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அந்த காலத்து மனுஷரெல்லாம் வாழ மண்ணான விளக்க வச்சுக்கிட்டு மெழுகு திரியை கொடுத்துக்கிட்டு. அந்த காலத்து மனுஷரெல்லாம் வாழ்ந்தாங்கன்னா நம்மளாலே அது வாழ முடியும்டா. சரி, விவசாயம் பண்ணுறதே நிறுத்திட்டாங்க, எப்படி வாழ்வீங்க? அதெல்லாம் நடக்கும்டா, விவசாயம் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. அடா, நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கப்பா, என்ன பண்ணுவீங்க? மொபைல் ஃபோன் இல்லைனாலும் வாழலாம், பெட்ரோல் டீசல் கிடைக்காம வண்டியே ஓட்டலனாலும் எப்படியாவது வாழ்ந்துடலாம், பணம் இல்லைன்னா நீ சொல்கிற மாதிரி பொருளை மாதிரி கூட வாழ்ந்துடலாம், ஏன் கரண்ட்டே இல்லைனாலும் எப்படியாவது மக்கள் வாழ்ந்துடுவாங்க. ஆனால் விவசாயம் மட்டும் நடக்கலைன்னு வச்சுக்க, ஒன்றும் பண்ண முடியாது. விவசாயிங்க சேத்துல காலை வச்சாதான் எப்பேற்பட்டவனும் சோத்துல கை வைக்க முடியும். படித்தவங்களாம் விவசாயத்தை கேவலமாக நினச்சி வேறு வேறு துறைக்கு போனதுனால தான் விவசாயம் நலிஞ்சு போச்சு. சாரிடா, நீ சொல்கிறது கரெக்டு தான், படித்தவங்களும் விவசாய வேலை பார்க்கணும் தான். சரி, நானும் கூட வரேன், நீ என்ன தான் விவசாய வேலை செய்கிற பார்க்குறேன், வா.